இவ்வளோ நாளாக எஸ்ஐஆர் பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ ஏதாவது யாராவது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களா? 1,00,00,000 பேர்கிட்ட 3,00,000 தான் கம்மி, 2,50,000 1 கோடிக்கு நீக்கப்பட்டிருக்குன்றத விட இல்லை. ஃபைனல் டிராஃப்ட்னா என்ன கணக்குன்னா அதில் ஒரு 4-5 லட்சம் கூடும், அவ்வளோதான். அது தாண்டிலாம் பெருசாக மாற்றம் வராது. நேற்று ஈவினிங்கே வந்துடுச்சு, எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ, எத்தனை லட்சம், சென்னையில் ஒவ்வொரு தொகுதியில் என்ன. அப்போ அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கல்ல. இப்போ அவங்க யாருக்கிட்டையாவது இந்த அறிக்கையை வந்துச்சா? டிஎம்கே அவ்வளோ, காங்கிரஸ் ஓட் ஷோர் நாங்கள் விட மாட்டோம், திருமாவளவன் மட்டும் பேசியிருக்காருன்றதை உளறியிருக்காருன்னு சொல்லுவோம். வேறு யார்கிட்டயா அந்த எதிர்ப்பு ஏன் இது வரைக்கும் வருது? ஜனநாயகன் அடுத்த மாதம் வருதுன்னா டிக்கெட் புக் பண்ண தெரியும்ல. அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆட்கள் துறைமுகம் தொகுதியிலேருந்து இங்கே சைதாப்பேட்டை தொகுதிக்கு வந்துட்டீங்க, குடும்பத்தோடு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த எஸ்ஐஆர் வந்தோடனே ஆனால் உங்களுடைய அட்ரஸை மாறினோன்னா ஆதாரை மாற்றிட்டு அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு ஓட்டர் ஐடியை மாற்றணும், நமக்கு இது கடமைன்னு சொல்ல தெரியாது. முதலமைச்சர் தொகுதியில் அவர் தொகுதி மட்டும்தான் தனியாக 72% தானே அங்கேயும் பதிவாயிருக்கும். 1,00,000 நீக்கம்னா நீக்கம் இல்லை. 1,00,000 வாக்குகளில் ஒரு 20,000 பேர் செத்து போயிருப்போம். ஒரு 60,000 பேர் டபுள் என்ட்ரி போலி வாக்காளர்கள். மீதி இந்த மாதிரி 28% வாக்களிக்காமல் இருக்காங்களா? அதுதான் இப்போ நீங்கி இருக்குது. இப்போ செக் பண்ணும்போது 30%க்குள்ளே இருக்க தான் நீங்கி இருக்குன்றாங்க. எஸ்ஐஆர் தேவை, இது பல மாநிலங்களில் நீக்கியிருக்காங்க. ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் பூர்வ குடிகளை நீக்கவில்லை, குஜராத்திலையும் நீக்கியிருக்கிறாங்க. அதனால இவர்கள் எல்லோருமே எந்த காலத்தில் இருக்காங்க? மாற்றத்துக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியாத பழமைவாதிகள் தான். ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தல் ஆணையம் ஒரு வரவறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க. அதில் அவங்க குறிப்பிடுறது என்னவா இருக்குன்னா, 27 லட்சம் வாக்காளர்கள் இறந்தவர்களும் மீதி இருக்கிறவர்கள் இடம் புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதோட உண்மை தன்மை என்ன? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுடைய தொகை 6.4 கோடி. அதில் இப்போ 5.4 கோடி வாக்காளர்கள் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகளை நீக்கம் செஞ்சுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதோட உண்மை தன்மை என்ன? இவ்வளோ நாளாக எஸ்ஐஆர் பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ ஏதாவது யாராவது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களா? 1 கோடி பேர்கிட்ட 3,00,000 தான் கம்மி, 2,50,000 1 கோடிக்கு நீக்கப்பட்டிருக்கு. இல்லை, நீக்கப்பட்டிருக்குன்றத விட இல்லை, இன்னும் ஃபைனல் டிராஃப்ட் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் டிராஃப்ட்னா என்ன கணக்குன்னா அதில் ஒரு 4-5 லட்சம் கூடும், அவ்வளோதான். அது தாண்டிலாம் பெருசாக மாற்றம் வராது. அப்போது அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கல்ல. இப்போ அவங்க யாருக்கிட்டையாவது இந்த அறிக்கையை வந்துச்சா? டிஎம்கே அவ்வளோ, காங்கிரஸ் ஓட் ஷோர் நாங்கள் விட மாட்டோம், நீ திருமாவளவன் மட்டும் கொஞ்சம் பேசியிருக்காரு, அதான் பேசியிருக்காருன்றதை உளறியிருக்காருன்னு சொல்லலாம். வேறு யார்கிட்டயா அந்த எதிர்ப்பு ஏன் இது வரைக்கும் வரல? நேற்று வெளியிட்டாங்க வரைவு வாக்காளர் பட்டி. நேற்று ஈவினிங்கே வந்துடுச்சு, எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ, எத்தனை லட்சம், சென்னையில் ஒவ்வொரு தொகுதியில் என்ன, மாவட்டங்களில் எவ்வளோ போயிருக்கு, எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் ஏன் வாய் திறக்கல? சார், முன்னணி தலைவர்கள் வெளியில் எதுவும் சொல்லலைனாலும், பட் இந்த டிபேட்ஸில் பங்கேற்கிற திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த வாக்கு நீக்கம் எப்படி செய்வீங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்களே சார். அதான் என்ன கேட்குறேன். அதான் சார், எப்படி இந்த அதாவது நீங்கள் இஷ்யூ பண்ண ஃபார்ம் 6 கோடியே 14 லட்சம்னு இஷ்யூ பண்ணியிருக்கீங்க ஃபார்மு. ஸோ அந்த ரிப்பீட் ஆகி அந்த ஃபார்ம் கலெக்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இவ்வளோ பெரிய மாற்றம் நம்பர்ஸ் கம்மி ஆகும்? ஏன்னா கிட்டத்தட்ட ரிசீவ் பண்ண ஃபார்ம்ஸ்லேருந்து ஒரு 60 லட்சம் வாக்குகள் இதுவாகிருக்குன்னா எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரியான கேள்வி வைக்கிறாங்களே சார். 6 கோடியே 14 லட்சம் கொடுக்கல. 6 கோடியே 14 லட்சம் படிவங்கள் இவங்க அச்சடிச்சு பிஎல்ஓஸ்ட்டு கொடுக்குறாங்கல்ல. இப்போ எனது 2 ஓட்டு இருக்குது. 6 கோடியே 14. உங்கள் ஓட்டு 2 ஓட்டு இருக்குது. ஆமாம், எனக்கு டி நகரில் ஒரு ஓட்டு இருக்குது. சேப்பாக்கத்தில் நான் 2017 வரைக்கும் நான் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டேன். அதுக்கப்புறம் நான் இடம் மாறி இங்கே வாக்கை மாற்றிட்டேன். இங்கே 1000 விளக்கு தொகுதி, அங்கே 2 தேர்தலில் போட்டேன். அதுக்கப்புறம் டி நகர் இடம் மாறிட்டேன். அப்போ இந்த மாறின பிறகு என் வாக்கு இப்போவும் சேப்பாக்கத்துலேயும் இருக்குது. நான் டெலிஷன் இதுவும் பண்ணிட்டேன், ஆனாலும் நீக்கல. எனக்கு அப்போ 2 ஃபார்ம் இருக்கா? என் ஓட்டு 2 ஓட்டு இருக்கா? அப்போ அந்த 6 கோடியே 14 லட்சத்தில் 2 இதுவும் வருமா? நான் 1 தான் ஃபில் பண்ணி கொடுத்தேன். 1 நான் கண்டுக்கவே இல்லை. அப்போ 6 கோடியே 14 லட்சம் அச்சடிக்க தான் செய்வாங்க, அது பிஎல்ஓஸ் கையில் கொடுக்க தான் செய்வாங்க. ஆனால் அதில் அவங்க செக் பண்ணும்போது இது கிடையாது. முத்தலீஃப் 2 இடத்துல இருக்காரு, இங்கே கொடுத்துருக்காரு, இங்கே கொடுக்கல. இப்போ இவர் என்ன ஆனார்னு தெரியாது முத்தலீஃப். ஏன்னா நான் கண்டுக்கவே இல்லைல்ல, அவர் ஷிஃப்ட் ஆகிட்டார், என்ன ஆனார்னு தெரியாது. 6 கோடியே 14 லட்சம் படிவங்கள் ஃபில் பண்ணிவிடுவாங்க. உங்கள் வீட்டில் இப்போ எனக்கு நான் சொல்லிட்டேன் 2 இதுன்னு. உங்கள் வீட்டில் 5 பேர், நீங்கள் அப்பா அம்மா உங்கள் தம்பி தங்கச்சின்னு வச்சுக்கோங்க. 5 நீங்கள் அப்பா அம்மா உங்கள் தங்கச்சி ஒரு தாத்தா, 5 வாக்குகள். அப்போ உங்கள் வீட்டுக்கான 5 படிவங்களும் அங்கே ரெடி பண்ணியிருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு பிஎல்ஓ கொண்டு வர்றாரு. பிஎல்ஓ கையில் கொடுத்துட்டாங்க 6 கோடியே 14 லட்சம் இதையும் படிவத்தை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ இருக்குன்றது தான் இது ஓட்டர் ஐடி பிரகாரம். அவர் எடுத்துகிட்டு வராரு, 5 ஓட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வராரு.
பிஎல்ஓ. அது ஃபிசிக்கலாக 5 ஓட்டு அவர்கிட்ட படிவம் இருக்குது. அங்கே நீங்கள் 4 பேர் தான் இருக்கீங்க. தாத்தா இறந்துட்டார். அப்போ நீ என்ன சொல்ல, தாத்தா இறந்துட்டாருன்றீங்க. அப்போ ஒரு படிவம் டெத்துன்னு போட்டு அவர் க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்போ புரியுதா நான் சொல்கிறது? அது 6 கோடியே 14 லட்சம் வாக்குக்கான பிரிண்ட்டு அந்த படிவங்கள் பண்ணிட்டாங்க. அதில் இடம்பெயர்ந்தவர்கள், இறந்து போனவர்கள் 22 லட்சம் பேர் இறந்து போயிட்டான்ல. ஆனால் இறந்து போயிட்டான்னு அந்த படிவம் போய் கொடுத்து இறந்து போயிட்டான்னு தெரிஞ்ச அப்புறம் தானே அது இதாகுது. அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா படிவம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர்கள் வேற இறந்தார்கள் அதானங்க நடைமுறை. அதான் நடைமுறை. இது கொடுத்ததுனால தானே தெரிஞ்சது இறந்து போயிட்டான்னு. ஆனா இன்னொரு விஷயம் இங்க வந்து பெருசா பார்க்கப்படுது இல்ல. இப்போ புலம்பெயர்ந்தவர்கள்னு சொல்லி இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க. சொன்னா புலம்பெயர்ந்தவர்கள்? அதாவது இந்த மாநிலத்துல இல்லாதவங்க இங்க இல்லாம போயிட்டு வேற ஸ்டேட் போனவங்களுக்காக அவங்களோட வாக்கும் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அவங்க அப்படிலாம் யாரும் சொல்லி சார் புலம்பெயர்ந்தவர்களோட வாக்கும் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா. புலம்பெயர்ந்தவர்கள் இல்லைங்க, ஷிஃப்ட்டு இடமாற்றம் செய்தவர்கள். இடமாற்றம்னா அது பல இது இருக்கும். இப்போ நான் இடமாற்றம் தானே. நான் சேப்பாக்கத்துலேருந்து டி நகர் வந்துட்டேன். நான் இடமாற்றம். ஆனால் எனக்கு அங்கே நீக்காமல் இருந்தால் வரைவு வாக்காளர் பட்டியல் சாதாரணமாக வரும்போது அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். அதை வந்து வேறு யாராவது போட்டுருவோம். அங்கே ஒரு அப்துல் முத்தலிப் ஓட்டு போடுவார், இங்கே ஒரு நான் போடுவேன். நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் என் ஓட்டை நான் மாற்றிட்டேன். நான் என் ஓட்டை கள்ள ஓட்டை மாற்ற முடியாத அளவுக்கு நான் கரெக்டாக நான் மாற்றிட்டேன். நான் இங்கே எனக்கு தேவையான நான் போடுறேன். என் ஓட்டு முடிஞ்சிச்சு, நான் நல்லது செஞ்சுட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே என் வாக்கு நீக்கப்படாமே இருக்குது. அங்கே என் பேரில் ஏதோ ஒரு கட்சிக்காரங்க கள்ள ஓட்டு போடுவாங்க. கரெக்டாக நடக்குமா? இதை நீக்கிறதுக்கு தான் தீவிர வாக்கு திருத்த முறைன்னு எஸ்ஐஆரை கொண்டு வராங்க. இப்போ என் ஓட்டு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியுது அங்கேயே இருக்குன்னு? எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கட்சிக்காரங்க, ஏங்க உங்கள் ஃபார்ம் இருக்குது வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு. என்னது என் ஃபார்ம் இருக்குதா இன்னுமா அப்படின்னு நான் கேட்குறேன். ஆமாங்க இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஃபார்மை போய் வாங்கவும் இல்லை. ஏங்க நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன், இங்கே ஓட்டு வந்துடுச்சு, அதை பிஎல்ஓட்டை நான் சொல்லிடுறேன், ஏங்க அது நான் ஷிஃப்ட்டடு, இதை டெலிட் பண்ணுறீங்கன்னா அவர் டெலிட் பண்ணிடுறாரு. அப்போ ஒரு ஓட்டு போச்சா? இப்போ இங்கே ஷிஃப்ட்டு ஒரு ஓட்டு போச்சு. இதில் ஷிஃப்ட்டு ஆன சில பேர் நான் மாற்றிட்டேன். இப்போ எனக்கே அவர் எங்கள் கட்சிக்காரரோ இல்லை பிஎல்ஓ தெரிஞ்சதுனால என்னை கான்டாக்ட் பண்ணார். தெரியாமல் இருக்குது. முத்தலிஃப் எங்கெங்க இருந்தாருங்க, எங்கே போனாலும் தெரியாதுங்க. சரி, அப்போ அந்த ஃபார்மு ரிஜெக்ட்டு. ஏன்னா வாங்கவே இல்லை, கிளைம் பண்ணவே இல்லை. கரெக்டாக என் வாக்கு நாங்கள் பாதுகாக்கணும். நான் வெளியூருக்கு போயிட்டேன்னா நான் மட்டும் தானே போயிருப்பேன். ஃபேமிலி இருக்கும்ல, அவங்க வாங்கி வைக்க போகிறாங்க. அதான் சார் அவர்களுக்கு குடிக்கக்கூடிய கால அவகாசம் வந்து குறைவா இருக்கா? ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு பிஎல்ஓக்கு 600லேருந்து 800 பேர் மட்டும்தான் ஒரு பிஎல்ஓக்கு. அது கீழே அதுக்கு மேலே அதிகாரிகள், கூடுதலாக கட்சிக்காரர்கள் எல்லாரும் இயங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பிஎல்ஓ இப்போ நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க அங்கேயே இருக்காங்கன்னா உங்கள்கிட்ட வந்து அவங்க வந்து கேட்பாரு, ஆமாங்க அவர் வெளியூரில் இருக்காரு, இந்தாங்க அவர் படிவம், அவரை இது பண்ணி ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், அவ்வளோதான். இல்லை நீங்கள் குடும்பத்தோடு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க வச்சுக்கிங்க, பக்கத்து வீட்டில் கேட்பாங்க. இல்லை நீங்களே ஷிஃப்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜனநாயகன் அடுத்த மாதம் வருதுன்னா டிக்கெட் புக் பண்ண தெரியும்ல. அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆட்கள் குடும்பத்தோடு நம்ம மாறி வந்துட்டோம். துறைமுகம் தொகுதியிலேருந்து இங்கே சைதாப்பேட்டை தொகுதிக்கு வந்துட்டீங்க, குடும்பத்தோடு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. அங்கே உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த எஸ்ஐஆர் வந்தோடனே இங்கே வராது கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் மாற்றிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ரெட் பஸ் புக் பண்ண தெரியும், டிக்கெட்டு புக் பண்ண தெரியும், என்றைக்கோ நடக்கிற கோயில் திருவிழாவுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண தெரியும், அது புக்கிங் ஆகி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் தட்கலில் எப்படி போடணும்னு தெரியும், இதெல்லாம் தெரியும். ஆனால் உங்களுடைய அட்ரஸை மாறினோன்னா ஆதாரை மாற்றிட்டு அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு ஓட்டர் ஐடியை மாற்றணும், நமக்கு இது கடமைன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா நீங்கள் 20 லட்சம் வாக்குகள் போடாமல் இருப்பீங்கள்ல, சென்னையில் போடாமல் இருக்க, அதில் கூட ஒரு ஆளாக இருப்பீங்க. இப்படி தான். அப்போ ஒருவேளை உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு என்ன பண்ணுவீங்க? பழைய வீட்டில் நீங்கள் பழகிருப்பீங்களா, பக்கத்து வீட்டில். கண்டிப்பாக எங்கேயோ வரா. அப்போ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இல்லை அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி படிவம் வந்திருக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஷிப் பண்ணல, அதனால் உங்கள் ஓட்டு அங்கே தான் இருக்கும். அப்போ நீங்கள் அங்கே போய் அந்த படிவத்தை வாங்கி ஃபில் பண்ணி அந்த பிஎல்ஓட்ட கொடுத்துருவீங்க. இல்லாட்டி அந்த பிஎல்ஓ நம்பரை வாங்கி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், சார் உங்கள் வீட்டு ஃபார்ம் 5 ஃபார்ம் இருக்குது, வந்து ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் சார். 4 பேர் தான் இருக்கோம், ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டாப்புல, 4 பேர் தான் இந்த மாதிரி. ரைட்டு, யார் சார்? எங்கள் தாத்தா. அதை நான் டெலிட் போட்டுக்கிறேன் சார், நீங்கள் வாங்க, ஓட்டர் ஐடி வரும்போது எடுத்துகிட்டு வாங்க சார். ஓட்டர் ஐடி அவர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் இந்தாங்க இதில் சைன் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் எழுதுங்க, தானே நடைமுறை. இது எல்லா இடத்துலையும் நடந்தது. இதெல்லாம் மீறி நீங்கள் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி தலைமுறை வாழ்க்கை? வீடுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க, நீங்கள் வாழும்போது அப்படி வெளியே வருவீங்க, இந்த புதிய இது முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி வானத்தை பார்ப்பீங்க, அப்படியே வேலைக்கு போயிடுவீங்க, மறுபடியும் வருவீங்க, வீட்டுக்குள்ளே பூந்துக்குவீங்க, பக்கத்து வீட்டில் பழக மாட்டீங்க. வீடு காலி பண்ணும்போது கூட ஒரு கட்டசி கூட பக்கத்து வீட்டில் சொல்ல மாட்டீங்க, ஏதாவது லெட்டர் கிட்டர் வந்தால் இந்த தான் என் கான்டாக்ட் நம்பர்னு. அப்போ உங்களை சார் அது ஒரு ஃபேமிலியா சார், யார்கிட்டையும் பேச முடியாது, வீட்டு கதை பூட்டிக்குவாங்க, நம்ம போனால் கூட மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுவாங்க, எங்கே போனான்னு யாருக்கு தெரியும். அப்போது நீங்கள் தான் எஸ்ஐஆர் டைமில் அங்கேருந்து இங்கே வந்து கான்டாக்ட் பண்ணணும். இப்போ இது கூட பண்ணாத இந்த மாதிரி விடுபட்டவர்கள் இருப்பாங்க, அவர்கள் தான் இந்த இது புலம்பெயர்ன்னு சொல்கிறீங்களா, அந்த இது புலம்பெயர்னோன்னா பீகார்லேருந்து இங்கே வந்தானே, அதெல்லாம் கணக்கு போட்டுக்காது, இந்த வார்த்தையெல்லாம் விளையாடக்கூடாது. ரெண்டாவது நான் சொன்னேன்ல, டபுள் என்ட்ரி ஒரு என்ட்ரி போயிடும், செத்து போனவங்க தனி, டெத்து தனி.
இந்த மாதிரி இது பண்ணுறவங்க. இன்னொன்று, ஒரு ஜென்மங்கள் எதுக்குமே இதாகுது. நான் ஏன் ஓட்டு இது பண்ணணும், நான் ஏன் ஃபில் பண்ணணும், எனக்கு ஓட்டர் ஐடி இல்லைன்னு பரவாயில்ல, நான் ஓட்டு போட்டான்னு தான் இதுவா இப்படி அப்படியே இருக்கிறேன். இருக்காங்களா? ஆமாம். ஏங்க, ஒவ்வொரு தேர்தலிலும் சென்னையில் 20 லட்சம் பேர் வாக்களிப்பதில்லை. வாக்களிப்பதெல்லாம் அடித்தட்டு மக்கள், குடிசை பகுதி மக்கள், இவங்க தான். இந்த ஒரு குறிப்பிட்ட இது, நான் ஏன் ஓட்டு போடணும், ஜாலியாக அந்த லீவை பயன்படுத்திக்கிறது, டூர் போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னொன்று, வெளியூரில் வந்து வேலை செய்கிறது, அங்கே ஓட்டு இருக்கும், இங்கே எங்கே லீவு தராங்க விடு, இப்படி இருக்கிறது ஒரு வகை இருக்குது. எவ்வளோ சதவீதம் பதிவாகும் சொல்லுங்கள்? மேக்ஸிமம் வந்து இது வரைக்கும் 70% தான் பதிவாகும். 72 அதிகபட்சம். அதிகபட்சமா 70. அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் 28% பேர் வாக்களிப்பதே இல்லை. இல்லை இந்த மாதிரி செத்து போனவங்க அப்படி இப்படின்னு 28%. இப்போ நான் சொல்கிறேன், அந்த 28%ல் 15%, ஏன்னா அவங்க இல்லவே இல்லை, வருஷம் எந்த இதுக்கும் அவங்க 28% இல்லவே இல்லை, செத்து போயிருக்காங்க, அது இருக்குன்னு நம்ம செக் பண்ணல. இப்போ செக் பண்ணும்போது இந்த 28%ல் தான் அந்த 15% அடங்கியிருக்கு, அதை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சென்னையை பொறுத்தளவுக்கு 35% வாக்கு வந்து இப்போ நீக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயமும் சர்ச்சையாயிட்டு இருக்கு இல்லையா? கொளத்தூர், அதாவது முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதியான கொளத்தூரில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி சேப்பாக்கிலையும் வந்து 89,000 வாக்குகள் வந்து நீக்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அதை தாங்க சொல்கிறேன். 1 லட்சம் நீக்கம், நீக்கம்னா நீக்கம் இல்லை, 1 லட்சம் பேர் வந்து 1 லட்சம் வாக்குகளில் ஒரு 20,000 பேர் செத்து போயிருப்போம், ஒரு 60,000 பேர் டபுள் என்ட்ரி போலி வாக்காளர்கள், மீதி இந்த மாதிரி 28% வாக்களிக்காமல் இருக்காங்களா? முதலமைச்சர் தொகுதியில் அவர் தொகுதி மட்டும்தான் தனியாக 72% தானே அங்கேயும் பதிவாயிருக்கும், 69, 70, 72, 71 இப்படி தான் பதிவாயிருக்கும். அதில் ஒரு 30% ஓட்டடிக்காமல் தானே இருக்கிறான். அவன் உயிரோடு இருக்கானா, இல்லை அந்த அட்ரஸ் தான் இருக்கானா இல்லையா, பல விஷயங்கள் இருக்குல்ல அந்த 30%க்குள்ள. அதுதான் இப்போ நீங்கி இருக்குது. இப்போ செக் பண்ணும்போது 30%க்குள்ளே இருக்க தான் நீங்கி இருக்குன்ற. அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, போலி வாக்காளர்களை வைத்து ஆட்சி அமைத்த திமுக அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை எப்படி வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா எடப்பாடி அவர்களுடைய தொகுதியிலும் வந்து 35,000 வாக்குகளை வந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வாக்குகளை வச்சு தான் அங்கே அவர் வெற்றி பெற்றாரான்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? இதை எப்படி அவர் பதிவிடலாம்? யார் பதறனா அதை வச்சு தான் பதிவிடும். எஸ்ஐஆர் வந்தப்போ இவ்வளோ போவோம், ஓட்டு போயிடும் அப்படின்றத பார்த்து யாரெல்லாம் பதறனா, என்னென்ன காரணம் சொன்னாங்க, எவ்வளோ காரணம் சொன்னாங்க. உங்கள் வாக்குரிமை மட்டுமல்ல, உங்களுடைய குடியுரிமையும் பறிச்சிருவாங்க. இரவோடு இரவாக வீட்டுக்கு வந்து கைவிலங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் இறக்கி விடுவார்கள். இப்படி ஒரு தலைவர் பேசினார் தெரியுமா? ஒரு தலைவர் பேசினாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு பெரிய தலைவர் பேசினார். இன்னொரு தலைவர் ஆகச்சிறந்தவர் அவர், உங்கள் வாக்குரிமை இப்போ இல்லைன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் ஆதாரையும் செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்க. இப்படி ஒருத்தர் பேசினார் தெரியுமா? ஆதவ அர்ஜுனா. அதனால் இந்த மாதிரி உளறல்கள் இன்னைக்கு இவர் உளறி வச்சிருக்காரு. யார்? திருமாவளவன். பூர்வகுடிகள் வாக்கு தான், நீக்கப்பட்ட வாக்குகள்லாம் பூர்வகுடி வாக்குகள். நீங்கள் அந்த இடத்துல ரிப்போர்ட்டர் இருந்தால் என்ன கேட்பீங்க? நான் இருந்தால் ஒன்று கேட்பேன், நான் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். பூர்வகுடிகள் தான் இந்த 97 லட்சமும் பூர்வகுடிகள் தான் நீக்கியிருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அந்த இடத்துல மைக் போட்டு நிற்கிறீங்க, நீங்கள் என்ன கேட்பீங்க? திருமாவளவன் இந்த தரவின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க கேட்பீங்கல்ல? யாருமே கேட்கல. ரெண்டாவது, சார் நீக்கப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, தெரிஞ்சதுனால தானே சொல்கிறீங்க. அப்போ எந்தெந்த தொகுதியில் இல்லை எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ பூர்வகுடிகள் நீக்கப்பட்டிருக்காங்க? உங்கள் கட்சி அதுக்கான என்ன முயற்சி எடுக்க போகுது? ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு ஸ்பெஷல் முகாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விடுபட்டவர்கள் ஒவ்வொரு சனி ஞாயிறும், இது வந்து ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் தான், இறுதிப்பட்டியல். ஒவ்வொரு சனி ஞாயிறும் உங்களுக்கு முகாம் அந்தந்த நீங்கள் ஓட்டு போட்ட வாக்குச்சாவடியில் இருக்குது. அங்கே போய் உங்களுடைய ஓட்டர் ஐடியை கொடுத்து, இல்லை உங்கள் இதை கொடுத்து, உங்கள் அடையாளத்தை கொடுத்து, ஆதார் இது கொடுத்து நீங்கள் ஃபார்ம் 6 வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இல்லை அந்த ஏரியாவிலே பிஎல் இருப்பான்ல, ஏன்பா எனக்கு ஏன் ஃபார்ம் தரல அப்படின்னு கேட்டு, இல்லாட்டி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், எனக்கு இந்த ஃபில் பண்ணி கொடு, ஃபார்ம் 6 வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்குற வேலையை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதற்கான முயற்சியை விடுதலை சிறுத்தைகள் என்ன எடுக்க போகிறீங்க? பூர்வகுடிகளை பாதுகாப்பது உங்கள் வேலை தான். 97 லட்சம் பூர்வகுடிகள் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அநியாயம். குறிப்பிட்டது என்னவா இருக்குன்னா, அதாவது பாமர மக்கள் ஓரளவுக்கு விவரம் தெரியாத மக்கள் வந்து கிராமப்புறங்கள்ல அதிகமாக வசிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மக்களும் ஒரு சில அறியாமையில் இருக்க மக்களுக்கும் இது மூலயமா வாக்கு பறி போகலாம் இல்லையா? இந்த மாதிரியான விஷயம். அருமை. ஆதார் கார்டு இல்லாமல் யாராவது இருக்காங்களா இன்னைக்கு? பாமர மக்கள், விவரம் தெரியாதவர்கள், விவசாயி மக்கள் ஆதார் இல்லாமல் யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க சார். இல்லை சார். ஏன் அது ரொம்ப ஈஸியா? அப்படி போகும்போது ஏன்பா ஒரு ஆதார் கார்டு கொடு அப்படின்னு வாங்கிட்டு போகிறதா? அதுக்கும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தானே வந்திருப்பாங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? மகளிர் உரிமை தொகை 1.5 கோடி பேர் கொடுக்குறாங்கல்ல, ஃபார்ம் அவங்களே யார் கொடுத்தாங்க? அடித்தட்டு மக்கள், ஏழைகள், படிப்பறிவு அவங்க தானே கொடுத்தாங்க. அதுலேயும் ஒரு சில சர்ச்சைகள் இருக்குல்ல சார். அந்த விட்டுருங்க, வாங்கின 1.5 கோடி பேர் எப்படி வாங்கினாங்க? அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்து வாங்கினாங்களா? எல்லாவற்றிற்கும் எல்லாம் நடக்க தான் செய்யும். முன்னாடிலாம் ஒரு 2019க்கு முன்னாடி ஒரு டீ கடைக்கு ஒரு 5 ஃப்ரெண்டு போகிறீங்க, 5 டீ, 2 சம்சா, 4 பிஸ்கட்ஸ், எவ்வளோப்பா? 77 ரூபா சார்.
சார் 100 எடுத்து கொடுக்குறீங்க சார், சில்லறை இல்லை. 77 ரூபா சாப்பிட்ருக்கோம், 100 சில்லறை இல்லை. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ டீ சாப்பிட்டா என்ன பண்ணுறீங்க? கேனரில் போய் எப்படி பழகிட்டீங்க? தேவை அதை நோக்கி நம்மளை நகர்த்தும். இதுவும் அப்படிதான். அதனால இந்த உருட்டுலாம் உருட்டக்கூடாது. ரெண்டாவது சொல்கிறேன், ஒவ்வொரு நம்ம நகரத்தில் தான் கட்சிக்காரன் இருக்க மாட்டான் பெரும்பாலும். கிராமத்துலலாம் ஒரு பிஎல்ஓ கூட சேர்ந்து கட்சிக்காரனுக்கு தெரியும் இந்த தெருவில் நம்ம வாக்கு அந்த இதுன்னு எல்லாம் உட்காந்து ஃபில் பண்ணி தருவாங்க. எல்லாத்துக்கும் மேலே எல்லார் வீட்லேயும் படித்த பசங்க இருப்பாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, இல்லை அந்த தெருவிலே ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட கொடுத்தா ஃபில் பண்ணி கொடுத்து பிஎல்ஓக்கு வேலை தானே ஃபில் பண்ணி கொடுக்குறது. அதனால் இந்த உருட்டுலாம் கிடையாது. இப்போ சொல்லுங்கள், அவர் நினச்சதை அவர் மனசுக்குள்ளே நினச்சதெல்லாம் சொல்லிட்டீங்க, வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்போ பூர்வகுடி இல்லைன்னு ஆகுதா? நான் சொன்னதாங்க, 20 லட்சம் பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. அது 2005க்கு அப்புறம் இப்போனா 21 வருஷத்தில் இறந்தது 20 லட்சம்ன்றது சாதாரண தொகை தான். மீதி 66 லட்சம்ன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு 28% என்ன இருக்காங்கன்னு தெரியல. அவங்க உயிரோடு இருக்காங்களா, ஷிஃப்ட் ஆகுறாங்களா, இல்லை அப்படி ஒரு ஓட்டே இருக்கா? இப்போ பழைய கணக்கு இவ்வளோ 6.5 கோடி பேர் இருக்கான். ஆனால் 6.5 கோடி பேர் இருக்கிறான்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் வாக்காளர்கள். 6.5 கோடியில் 5.5 கோடி தான் போடுறான், 5.5 கோடிக்குள்ள 4.5 கோடி தான் போடுறான். அப்படின்றப்போ மீதி இவங்க இருக்கிறான்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிறானா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் எஸ்ஐஆர். செக் பண்ணாங்க, இல்லை. இதில் நீங்கள் சொல்கிற 66 லட்சத்தில் 66 லட்சமும் அப்படி தானா அப்படின்னு நான் சொல்ல வரவே மாட்டேன். அதில் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் மிஸ் ஆகிருக்கும். ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தோம், ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும், ஏதாவது ஒரு எரர் இருக்கும். அவர்களுக்காகத்தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது மூலிமா நான் வாசகர்களுக்கு சொல்கிறேன், அந்த ஓட்டர் ஐடி நீங்கள் இப்போ இந்த இதில் இருக்கிறீங்களா இல்லையான்னு ஒவ்வொருத்தரும் செக் பண்ணணும். இதற்காக ஆகும் நேரம் 1 நிமிடம் கூட இல்லை. செல்ஃபோன் எடுக்கலாம், அந்த லிங்கை தொட்டிங்கன்னா 2 பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஒரு பாக்ஸில் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை ஃபில் பண்ணணும், இன்னொரு பாக்ஸில் ஸ்டேட்டு கேட்கும், தமிழ்நாடுன்னு. அது கீழே அந்த கேட்ச் அந்த இது இருக்கும், அது என்ன 4 நம்பரோ இல்லை இங்கிலீஷ் எழுத்தோ இருக்கும். அதை பதிவு பண்ணிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இது வந்துடும். அப்படி வரலைன்னா அதுக்கு இன்னொரு லிங்க் இருக்குது. ஏன் வரலன்னு இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பான பதிவேற்றம் ஏதோ ஒன்று இருக்கும். உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி இருக்கும், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற வாக்குச்சாவடி இன்றைக்கி நாளைக்கு இருக்குது, நேராக போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துடலாம். எனக்கு இருந்த சீரியல் நம்பர் வேறு 1015 இருந்தது, இப்போ இருக்கிறது 280. இது வாக்குச்சாவடி கூட மாறும். ஏன்னா ஒரு தொகுதியில் 2000 பேர் வந்துட்டான்னா 2 வாக்குச்சாவடியாக பிரிச்சுடுவாங்க. அப்போ வாக்குச்சாவடியும் சேர்ந்து மாறும். இந்த மாதிரி இப்போ நீங்களே பார்க்கல, ஊடகத்தில் இருக்கிற நீங்களே பார்க்கலன்னா பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதனால் நான் சொல்கிறது எல்லாருமே செக் பண்ணுங்கள், இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். இருக்குதுன்னா ரைட் இருக்குது பார்ப்போம். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டா எதுவுமே தேவைப்படாது. அந்த நேரத்தில் போய் அந்த நம்பர் சொன்னால் கூட போதும். அவன் நம்பரை பார்த்துட்டு, ஆனால் எந்த வாக்குச்சாவடியும் நீங்கள் பார்த்து வச்சுருக்கணும், அது அதில் இருக்குது. அங்கே போய்ட்டு இந்த நம்பர்னு சொல்லிட்டு நீ ஓட்டை போட்டு வந்துக்கினே இருக்கலாம். அதனால் இது ஒரு மேட்ரு இல்லை. நீக்கப்பட்டதும் என்ன கேட்டால் 1 கோடின்றது 28% கனெக்ட் பண்ணால் 1.5 கோடி கிட்ட வரும் ஒவ்வொரு தடவையும் வாக்களிக்காதவர்கள். ஏன்னா 6.5 கோடி 6.4 கோடி 4.5 கோடி தான் பதிவாகுது. அப்போ 28% பதிவாகிறதே இல்லை. 4.5 5.4 கிடையாது, இப்போ வந்து பதிவாகுது. அப்போ 28%, அந்த 28%ல் 15% தான் இப்போ இல்லை. அதனால் அந்த 15%ல் கூட ஒரு 3% இந்த பீரியடில் இல்லாதவங்க சேர்த்துக்கலாம். அதனால் எஸ்ஐஆர் தேவை. இது பல மாநிலங்களில் நீக்கியிருக்காங்க. ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் பூர்வகுடிகளை நீக்கவில்லை, குஜராத்திலையும் நீக்கியிருக்கிறார். அதனால் இவர்கள் எல்லோருமே எந்த காலத்தில் இருக்காங்க, எந்த ஒரு மாற்றத்துக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியாத பழமைவாதிகள் தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.